Right. Okay, guys. So let's start the class. So today நம்ம பார்க்க போறது இந்த கேள்வி நிரம்பல் நிகழ்ச்சி சந்தை சமநிலை, அதே மாதிரி 3வது யூனிட் சந்தையில் அரசாங்கத்தினுடைய தலையீடு சம்பந்தமான கொஸ்டினுடைய பாஸ் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பாஸ் பேப்பர் செஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நாம பார்த்திருந்தோம். இந்த 2020 பேப்பரை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த 2020 பேப்பர்ல இருக்கக்கூடிய எல்லா எம்சிக்கும் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ஒவ்வொரு எம்சிக்கும் நாம எடுத்திருந்தோம். யூனிட் 2லையும் யூனிட் 3லையும் உங்களுக்கு வந்தது பார்த்திருந்தோம். பார்த்துட்டு நம்ம பார்ட் 2 கொஸ்டின்ல இந்த உயர்ந்தபட்ச விலை குறைந்தபட்ச விலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதுக்கான வேறுபாட்டை குறிப்பிடுங்க அந்த கொஸ்டினை செஞ்சிருந்தோம். அதே மாதிரி உயர்ந்தபட்ச விலை விதிப்பின் காரணமாக ஒரு பொருளுக்கு மிகை கேள்வி ஏற்படுவது ஏன், அதனை ஒரு வரைபடத்தை பயன்படுத்தி உமது விடையை விளக்குக, இந்த விஷயத்துக்கு நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி மானியத்தால் ஒரு மீள முடியாத ஒரு நலன் இழப்பு ஏற்படுவது ஏன், அதற்கு பொருத்தமான ஒரு வரைபடத்தை பயன்படுத்தி உமது விடையை விளக்குக. ஸோ இந்த 3 கொஸ்டினை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருந்தேன் போன கிளாஸ்ல. ஸோ இன்றைய கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த கடைசாக நடந்த 2020 பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், போட்டி சந்தை ஒன்றில் கேள்வி தொழிற்பாடு QD சமன் 180/2P எனும் சமன்பாட்டினாலும் நிரம்பல் தொழிற்பாடு QS சமன் -15/P எனும் சமன்பாட்டினாலும் காட்டப்பட்டுள்ளன. இச்சந்தையில் பொருளினுடைய அலகொன்றுக்கு 72 ரூபாவாக குறைந்தபட்ச விலை விதிக்கப்படுமாயின் அதன் விளைவாக ஏற்படும் மீள முடியா நலன் இழப்பின் அளவை கணிப்பிடுக. ரைட். ஸோ பிஃபோர் ஐ மூவ் டு த கிளாஸ் கைஸ், நான் அன்றைக்கு உங்களுக்கு டிராவிங் பண்ணி எல்லாத்தையுமே நான் காட்டுவேன். ஸோ மீள முடியா நலன் இழப்பு அப்படின்னு சொல்வது என்ன? எஸ், சமூக நல இழப்பு. சோ சமூக நல இழப்பு என்பதுதான் இந்த மீள முடியாத இழப்பு. அதாவது இந்த மீள முடியாத இழப்பு என்பது எதில் காணப்படும் சொல்லுங்க, எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மீள முடியாத இழப்பு என்பது நுகர்வோன் மிகை உற்பத்தியாளன் மிகையை கூட்டி வருவதுதான் பொருளாதார மிகை. இந்த பொருளாதார மிகையில் ஏற்படுகின்ற ஒரு குறைவு, அது தான் இந்த சமூக நல இழப்பாக நம்ம பார்ப்போம். இது ஒரு மானியத்திலேயும் நம்ம சொல்ல முடியும், ஒரு வரிகள் விதித்தால் அதுலேயும் நாம இதை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கும். சோ எல்லா இடங்கள்லையும் இந்த சமூக நல இழப்பு என்பது காணப்படும். சோ எங்கையெல்லாம் இந்த சமூக நல இழப்பு காணப்படுமாக இருந்தால், ஒரு சுதந்திரமான ஒரு சந்தை பொருளாதாரத்துல அந்த சுதந்திரமான சந்தை பொருளாதாரத்தில் அந்த விலை பொறிமுறையினுடைய வேலையை செய்ய விடாமலுக்கு அரசாங்கம் எப்போதெல்லாம் தலையிடுகிறதோ அப்போதெல்லாம் இந்த பொருளாதார மிகையில் வீழ்ச்சி, அதாவது சமூக நலன் என்பது ஏற்படும். அரசாங்கம் ஒரு சுதந்திரமான சந்தை பொருளாதாரம் என்பது கேள்வி நிரம்பல் சக்திகள், டிமாண்ட் அண்ட் சப்ளை, இது மாத்திரமே தொழிற்பட்டு விலை பொறிமுறை என்கின்ற பொருளுக்கான விலைகள், சேவைகளுக்கான விலைகள், உற்பத்தி காரணிகளுக்கான விலைகள் என்பது மார்க்கெட் சுதந்திரமான சந்தையே தீர்மானித்துக் கொண்டு செயற்படுகின்ற ஒரு சந்தையாக இல்லாமல், அதனை அவ்வாறே இருக்க விடாமல் நாங்க வரி விதிக்கிறோம்ங்கிற பேர்ல அரசாங்கம் தலையிடுறது, மானியம் கொடுக்கிறோம்ங்கிற பேர்ல நாங்க அரசாங்கம் தலையிடுறது, இப்படி எந்த விடயங்களை செய்தாலும் உச்ச விலையை நாங்க விதிக்கிறோம், இழிவு விலையை விதிக்கிறோம், எதை செஞ்சாலும் சமூக நல இழப்பு என்பது ஏற்பட்டுத்தான் விடும். ஸோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். ஸோ லெட்ஸ் மூவ். ஸோ இந்த கொஸ்டினை நாம பார்ப்போம். ரைட். ஸோ இந்த கொஸ்டினை நாம டீல் பண்ணி செய்வோம். ஸோ இந்த கொஸ்டின்ல இவங்க கேட்கறது 72 ரூபாவாக குறைந்தபட்ச விலை ஒன்று விதிக்கப்பட்டால் அதனுடைய சமூக நல இழப்பு என்பதை விளக்க சொல்றாங்க. கேள்வி கோட்டினுடைய சமன்பாடு நமக்கு தரப்பட்டுள்ளது, அதே மாதிரி நிரம்பல் கோட்டினுடைய சமன்பாடு நமக்கு தரப்பட்டுள்ளது. ரைட், தட்ஸ் ஃபைன். ஸோ லெட்ஸ் go to whiteboard. Right. So இந்த மாதிரி நம்மளோட கிராஃப் எடுத்துக்கொள்வோம். ஸோ இதில் விலையச்சு, இந்த P என்று சொல்லக்கூடிய இந்த விலையச்சை நம்ம இங்க எடுத்துக்கொள்வோம். ஸோ திஸ் இஸ் அவர் பிரைஸ். ஸோ இங்க காணப்படுவது விலையச்சாக இருக்கும். அதே மாதிரி QD QS, quantity of demanded, quantity of supply. So இரண்டுமே இங்க காணப்படக்கூடியதாக இருக்கும். So we can take this as a right. So we can take this as a QD and QS. அதே சமயம் this is our origin, அதாவது 0வாக இருக்க போகிறது. ரைட். ஸோ இதுதான் ஒரு அடிப்படையாக நீங்க குறிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் ஒரு டிமாண்ட் கர்வை நம்ம கீறணும், அதே மாதிரி ஒரு சப்ளை கர்வை கீறணும். இது இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற இடங்களை தான் நாம சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன் அடிப்படையில் ஸோ லெட்ஸ் ட்ரா a curve. So let's take a blue color for the demand curve. Right. Right. இப்போ பாருங்க, இதுதான் நம்மளுடைய கேள்வி கோடாக நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த கேள்வி கோட்டுக்கு நம்மளோட கொஸ்டின்ல என்ன சமன்பாடு போட்டி தந்திக்கிறாங்களோ அந்த சமன்பாட்டை இங்க நீங்க மென்ஷன் பண்ணுங்க.
சோ நம்மளோட டிமாண்ட் கர்வுக்கு அவங்க தந்திருக்கின்ற சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னால் QD சமன் 180 சய 2Pங்கிற சமன்பாடு நமக்கு தந்திருக்கின்றாங்க. ஆல்ரைட், இங்க ஏன் இந்த சய என்பது வருதுன்னு சொன்னால் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும். அதனால தான் நம்ம மைனஸ்ல நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, சோ இது நம்மட கேள்வி கோட்டினுடைய சமன்பாடாக இருக்க போகிறது. QD சமன் 180 சய 2P ஆக இருக்க போகிறது. அதே சமயம் நம்மட நிரம்பல் கோட்டை பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நிரம்பல் கோட்ல அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க நிரம்பல் கோடானது QS சமன் -15 சக P அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரைட், இப்போ இந்த -15 சக Pல இந்த 15 என்பது மைனஸ் ஆக இருக்குது என்றால் இந்த 15 என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு கோட்டுல இந்த 15 என்பது என்னவாக இருக்கும்? What can be this? Right? வெட்டு புள்ளியாக இருக்க போகிறது. இதுதான் வெட்டு புள்ளி. ரைட், சோ இந்த வெட்டு புள்ளியானது, அதாவது நிரம்பலானது பூஜ்ஜியமாக காணப்படும் போது விலையச்சை, அதாவது விலையானது பூஜ்ஜியமாக காணப்படும் போது நிரம்பலச்சை வெட்டி செல்கின்ற இடம் தான் இது. ரைட் ரைட், சோ இப்ப நம்ம பார்த்தோம் என்றால் இந்த -15 என்பது ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நமக்கு தெரியும் விலையை நம்ம QS நம்ம 0 எடுத்தோம்னு சொன்னால் விலை வந்துட்டும் எவ்வளவாக காணப்படும்? 15ஆகத்தான் காணப்படுது. சோ மைனஸ் வந்தா எப்பயுமே நினைச்சு கொள்ளுங்க, நாம கட்டாயமாக நமதனுடைய விலையச்சை, அதாவது இந்த நிரம்பல் கோடானது நம்மளோட தொகையச்சை வெட்டி செல்வது ஒரு மைனஸ்ல தான் வருங்கிறத நிச்சயமாக மனசுல வச்சுக்கோங்க. பிகாஸ் அது வந்து மைனஸ்ல தான் வெட்டி செல்லும். ரைட், சோ அப்ப இங்க இருந்து நாம நம்மளோட கேள்வி கோட்டினுடைய இதை நம்ம நகர்த்தினோம்னு சொன்னால் எப்படியுமே மைனஸ்ல தான் இது வெட்டி செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்க போகிறது. ரைட், தட் இஸ் இட் should be in minus. அப்போ நம்மளோட நிரம்பல் கோட்டை நம்ம வரைஞ்சோம்னு சொன்னால் நம்மளோட நிரம்பல் கோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். லெட்ஸ் டேக் a red color for the demand curve. Right, wait, so இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் we will draw a line like this. Right, let's take a line like this. This is our demand curve. So QD summon 180, take away 2P. Right, இதுதான் நம்மட கேள்வி கோடு. சோ நிரம்பல் கோட்டை நம்ம வரைஞ்சு கொள்வோம். சோ நிரம்பல் கோடானது சோ -15ல வெட்டி செல்லக்கூடிய ஒரு கோடாக இருக்க போகிறது. சோ நாம இதை இங்க கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். Yes, thank you. Not QD, it should be QS. Yes, thank you. Right, so let's draw the graph. ரைட், இதுதான் நம்மளுடைய நிரம்பல் கோடாக நம்ம எடுக்கிறோம். சோ நிரம்பல் கோட்டுக்கு நம்ம எடுத்தோம்னு சொன்னால் இந்த நிரம்பல் கோடு தான் QS சமன் -15 சக P என்பது. அப்போ நமக்கு தெரியும் சக P என்பது வந்தால் இந்த QSக்கு நம்ம 0 போட்டோம் என்றால் P சமன் 15 -15 ஆக இருக்க போகிறது. சோ இங்கு வெட்டி செல்ல போகின்றது -15ல தான் வரும்ங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. சோ this should be 15. ரைட், இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தந்திருக்கின்றாங்க. சோ இதன் அடிப்படையில நம்மளோட சமநிலையை நம்மளால தீர்மானிச்சு கொள்ள முடியும். சோ சமநிலை என்பதும் சமநிலை தொகை என்பதையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்க இருந்து நாம இங்க போயிடணும்னு சொன்னா விலையச்சை நோக்கி போறது பேரு தான் சமநிலையாக இருக்க போகிறது. ரைட், சோ எவ்ரிஒன் கேன் கிளியர் அபவுட் திஸ். ரைட், சோ இது நம்மளுடைய சமநிலை விலையாக இருக்கும். அதே மாதிரி இங்கிருந்து நாம தொகையச்சை நோக்கி வந்தோம்னு சொன்னால் அதுக்கு பேரு தான் சமநிலை தொகையாகவும் இருக்க போகிறது. ரைட் ரைட், சோ இதுல ஒரு விலை வரப்போகிறது, இதுல ஒரு தொகை வரப்போகிறது. இது முதலாவது விஷயம். சோ இப்படி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பொருளாதாரத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. 72 ரூபாய் குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ 72 ரூபாய் குறைந்தபட்ச விலை ஒன்று விதிக்கப்பட்டால்
நாம இப்ப தீர்மானிச்சு வச்சிருக்கின்ற இந்த சமநிலை விலைக்கு மேலாக்கு நமக்கு கோடு வருமா இல்ல கீழுக்கு நமக்கு கோடு வருமா சொல்லுங்க பாப்போம். நான் படிச்சு தந்துக்கிறேன் உங்களுக்கு. QSக்கு எப்படி -15 இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மைடியர்ஸ் நம்மளோட சமன்பாடு வந்து QS சமன் -15 சக P. ரைட். இந்த நிரம்பல் கோடானது இந்த தொகையச்சை வெட்டி செல்லக்கூடியது என்றால் என்ன? இந்த விலை ரைட், இந்த விலை எப்ப வெட்டி செல்லும் சொன்னால் இந்த QD 15ல வெட்டி செல்லும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சமன்பாட்டு மூலமாக நம்ம பார்க்கிறோம். ரைட். QS என்பது 0 ஆக்கப்பட்டால் ரைட், இந்த QS என்பது 0 ஆக்கப்பட்டால் நம்மளோட நிரம்பல் கோடானது என்ன செய்யும்? இதுதான் நம்ம பார்த்திக்கிற விஷயம். சோ சமநிலை விலைக்கு என்னவாக வரும்? மேலுக்கு வரும். காரணம் ஏன்? ஒரு குறைந்தபட்ச விலை அப்படின்னு சொல்லக்கூடியது நுகர்வோர்களை உங்களை உற்பத்தியாளர்களை நாங்க என்ன செய்யறோம்? பாதுகாக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற விலை வந்துட்டு போதாது, கூடிய விலை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி விதிக்கப்படுவதுதான் இந்த இழிவு விலை அல்லது குறைந்தபட்ச விலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ இதுல 72 ரூபாய் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விதிக்கிறாங்க. சோ இந்த 72 ரூபாய் விதிக்கிறாங்கன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஓகே, மார்க்கெட்ல கிடைக்கிற விலையை விட ஒரு கூடுதலான விலையை அரசாங்கமாகிய நாங்கள் விதிக்கின்றோம். சோ உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைச்ச விலையை விட ஒரு அதிகமான ஒரு விலை கிடைப்பதன் மூலமாக உற்பத்தியாளராகிய உங்களுக்கு நல்ல இலாபம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. பெரும்பாலும் இது விவசாயத்துறையில நடக்கும். ரைட். சோ இங்க விதிக்கப்படுகிறது. சோ இந்த விதிக்கப்பட்ட விலை தான் இந்த 72 ரூபாய். ரைட். So this is the 70 rupees. ரைட். இந்த 72 ரூபாய் விலை தான் விதிக்கப்பட்டது. இது பேசிக்கான ஒரு கிராஃப். -15 P குத்தச்சில வெட்டி செல்றது இல்லையா சார்ன்னு சொன்னா சிம்பிள் மைடிஸ். இந்த -15ல ஏன் குழம்புறீங்க? இப்ப பாருங்க, QS சமன் -15 சக P இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளினுடைய நிரம்பல் சமன்பாடு. ரைட். அதே மாதிரி இந்த -15 என்பது என்னவாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த -15 என்பது என்ன? இதனை வெட்டி செல்வது, இந்த தொகை அச்சினை வெட்டி செல்கின்ற இடம். சோ தொகை அச்சினை வெட்டி செல்கின்ற இடத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் -15. ஒரு சமன்பாட்டுல இந்த -15 என்பது என்னவாக காணப்படும் போது ஒரு வெட்டுப்புள்ளியாக காணப்படும். அப்ப அந்த வெட்டுகின்ற இடம் தான் இந்த -15. இதுல ஏன் குழம்புறீங்க? ரைட். விலை பூஜ்ஜியமாகும் போது தொகையச்சை எவ்வாறு வெட்டி செல்லும்? உதாரணத்துக்கு இந்த -15க்கு let me take this. ஏன் எல்லாரும் குழம்புறீங்க? ரைட். சோ இந்த -15 இந்த இருக்குது. இந்த -15 என்பது என்ன? விலை பூஜ்ஜியமாகும் போது if we take P சமன் 0, QS க்கு என்ன நடக்கும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். சோ QS சமன் 0 என்று சொன்னால் -15 சக விலையை நம்ம 0வாக எடுத்தோம் என்று சொன்னால் அப்பவும் என்னவாக இருக்கப்படும்? QS சமன் -15 ஆகத்தான் இருக்க போகிறது. இதுதான் விஷயம். ரைட். பிரைஸ் என்பது 0 ஆகும் போது நம்மளோட நிரம்பல் என்னவாக இருக்கும்? -15 இருக்கும். சிம்பிளாக தான் விஷயம். இப்போ ஓகேவா இருக்கும் இந்த -15 எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி? ரைட். கிளியர்? மேக் சென்ஸ்? ரைட். சிம்பிள். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். இப்போ பாருங்க, இதுதான் நம்ம இனிஷியல் செட்டப் இருக்குது. சோ இதை சொல்லிட்டு தான் நமக்கிட்ட இவங்க என்ன சொல்றாங்க? ஓகே, 72 ரூபாய் விலை விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ இதன் காரணமாக ஏற்பட்ட சமூக நல இழப்பு அல்லது மீள முடியாத இழப்பு என்னங்கிறதா நம்ம கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 72 ரூபாய் விலை என்பது நமது சமநிலை விலையை விட அதிகமாக விதிக்கப்பட்ட ஒரு விலையாக காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த 72 ரூபாய் விலையில என்ன நடக்கும் என்று சொன்னால், நுகர்வாளர்கள் 72 ரூபாய் விலையில எவ்வளவுக்கு வாங்க விரும்புறாங்க என்பதும் நிரம்பலாளர்கள் எவ்வளவுக்கு கொடுக்க விரும்புறாங்க என்பதும் ஒரு வித்தியாசமானதாக காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த 72 ரூபாய் விலையில இருந்து 72 ரூபாவுக்கு பொருள் மார்க்கெட்ல விற்க போனா அப்படியோ உற்பத்தியாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எவ்வளவு பொருட்களை நிரம்பல் செய்ய விரும்புவாங்கன்னு சொன்னால் அப்படியே நிரம்பல் கோட்டை நோக்கி வாங்க. சோ இந்த நிரம்பல் கோட்டை நீங்க நோக்கி வந்தீங்கன்னு சொன்னால் நிரம்பல் கோட்டை சந்திக்கின்ற ஒரு பகுதி வரப்போகிறது. சோ இந்த நிரம்பல் கோட்டை சந்திக்கின்ற பகுதியில் இருந்து அப்படியோ உங்களோட தொகையச்சை நோக்கி அப்படியோ நீங்க வாங்க. தொகையச்சை நோக்கி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதி தான் உங்களினுடைய
நிரம்பல் தொகையாக இருக்க போகிறது. இது புரியுதலா இருக்கும்? மேக் சென்ஸ்? ரைட். சோ 72 ரூபாய் விலையில எவ்வளவு பொருட்களை ஒரு உற்பத்தியாளன் அந்த சந்தைக்கு வழங்க விரும்புகிறான் என்பது அந்த 72 ரூபாய் விலையிலிருந்து நிரம்பல் கோட்டை நோக்கி வாங்க, அந்த நிரம்பல் கோட்டை நோக்கி சந்தித்தவுடன் தொகையச்சை நோக்கி வாங்க, அதுல எவ்வளவு தொகை நிலவுகின்றதோ அந்த அளவுக்கு பொருட்களை வழங்க விரும்புகின்றான். சோ இதை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், நமக்கு நிரம்பல் கோட்டினுடைய சமன்பாடு என்பது தெரியும். நமக்கு நிரம்பல் கோட்டினுடைய சமன்பாடு என்பது தெரியும். QS சமன் -15 சக P ஆக இருக்கிறது. இதுதான் நம்ம நிரம்பல் கோட்டினுடைய சமன்பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இதுல தெரிந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த சமன்பாட்டுல இந்த கிராஃப்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நமக்கு QS தெரியுமா இல்ல P ஆகிய பிரைஸ் தெரியுமா? நமக்கு இங்க நிரம்பல் தெரியுமாக இருக்கிறதா, விலை என்பது தெரியுமாக இருக்கிறதா? வாட் இஸ் த நோன் ஃபேக்டர்? பிரைஸ். 72 ரூபாய் விளைவிக்கப்படுகிறது என்று தெரியும். அந்த டைம்ல எவ்வளவுக்கு QS எவ்வளவுக்கு குவாண்டிட்டி இருக்கும் என்பதுதான் நம்ம கிட்ட தெரிய வேண்டிய விஷயம். அப்போ நாம் என்ன செய்யலாம்? QS கண்டுபிடிக்கணும். சோ குவாண்டிட்டி ஆஃப் சப்ளையை கண்டுபிடிக்கணும். -15 சக P என்று சொல்லும் போது விலை வந்துட்டு 72 ரூபாவாக இருக்கிறது. சோ அப்படி இருந்தால் இந்த 72 ரூபாய் விலையில் எவ்வளவு பொருட்கள் வந்துட்டு நிரம்பல் செய்யறதுக்கு நிரம்பலான தயாராக இருக்கின்றான்? 57 யூனிட்ஸை வந்துட்டு இங்க நிரம்பல் செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றான். அப்ப இங்க வரக்கூடிய பெறுமதி எவ்வளவாக இருக்க போகிறது? 57 இருக்க போகிறது. இந்த ரெட் கலர் கோடு வந்து சந்திக்க போற இடம் 57 இருக்கு. இது புரிஞ்சுதான் முதல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க பாப்போம். 57 நான் கண்டது எல்லாருக்குமே விளங்குது. All 97 people here. All of you can understand how we have get this 57, the number 57, right? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே 72 ரூபாய் விளைவித்தால் நாங்க 57 பொருட்களை கொடுக்கறதுக்கு மார்க்கெட்ல ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உற்பத்தியாளன் சொல்றான். ஆனால் 72 ரூபாய் விலையில எவ்வளவு பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு நுகர்வாளன் தயாராக இருக்கின்றான். பிகாஸ் அவனுக்கு தேவையான அளவு தான் அவன் பெற்றுக்கொள்வான். அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. அப்போ இந்த 72 ரூபாய் விலையில எவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதே 72 ரூபாய் விலையில் இருந்து அப்படியோ கேள்விக்கோட்டை நோக்கி நகர்ந்து வாங்க. ரைட். அப்படி நீங்க கேள்விக்கோட்டை நோக்கி நகர்ந்தீங்கன்னு சொன்னால், அந்த கேள்விக்கோடு, அதாவது சந்திக்கின்ற இடம், அந்த கேள்விக்கோடு உங்களை சந்திக்கும். ரைட். 72 ரூபாய் விலையிலிருந்து இந்த கேள்விக்கோட்டை வந்துட்டு சந்திக்கும். இந்த இடத்தில் இருந்து அப்படியோ நீங்க தொகையச்சை நோக்கி வர பாருங்க. சோ தொகையச்சை நோக்கி வாங்க இங்க இருந்து. சோ இந்த இடத்தில் இருந்து இங்க தொகையச்சை நோக்கி வந்தீங்கன்னு சொன்னா, இட் வில் பி உங்களுடைய டிமாண்ட் எவ்வளவுக்கு தொகை இருக்கிறது என்பதை இது உங்களுக்கு சொல்லும். ரைட். சோ இது புரியுதா முதல்ல மை டியர்ஸ் எல்லாருக்கும்? 72 ரூபாய் விலையில டிமாண்ட் எப்படி காணுவோம்? 72 ரூபாய் விலையிலிருந்து டிமாண்ட் கர்வை நோக்கி அது சந்திக்கிற இடத்திலிருந்து தொகையச்சை நோக்கி வருவோம். 72 ரூபாய் விலையில சப்ளை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறதுக்கு 72 ரூபாய் விலையிலிருந்து சப்ளை கர்வை நோக்கி போய் அது சந்திக்கிற இடத்திலிருந்து நாம கீழுக்கு வருவோம். ரைட். இப்போ இந்த 72 ரூபாய் விலையில இருக்கக்கூடிய 72 ரூபாய் விலையில இருக்கக்கூடிய டிமாண்டை நாம எப்படி கண்டுபிடிக்கலும்? நமக்கு தான் அந்த கேள்விக்கோட்டினுடைய சமன்பாடு நமக்கு தெரியும். இந்த கேள்விக்கோட்டினுடைய சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னால் QD சமன் 180/2 P ஆக இருக்கிறது. இப்ப நமக்கு இதுல தெரிஞ்சது என்ன? மறுபடியும் விலை தான் நமக்கு தெரிந்தது. சோ QD நம்ம கண்டுபிடிக்கணும். சோ விலை நமக்கு தெரியும் சொன்னால் 180/2 தர P ஆக இருக்க போகிறது. சோ இந்த P தான் என்ன? 72 ரூபாவாக இருக்க போகுது. சோ 2 தர 72 180 180 இருந்து 2 தர 72 கழிச்சிங்கன்னா எவ்வளவு வரப்போகிறது? 36 வரப்போகிறது. சோ இந்த 36 தான் இங்க வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்க போகிறது. This is 36. Right? இந்த 36 நான் கண்டது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? Shall I get this one quickly please from all the people? All 96 people. How we have get this 36? Right? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்க. 72 ரூபாய் விலையாக இருக்கும் போது மார்க்கெட்ல 57 பொருளை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா 72 ரூபாய் விலையில வெறும் 36 பொருளுக்கு தான் டிமாண்ட் இருக்குது. அப்போ இங்க இருப்பது மிகை நிரம்பலா அல்லது மிகை கேள்வியா? 57 பொருள் மார்க்கெட்ல இருக்குது. ஆனா 36 பொருள் தான் வாங்குறதுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு சொன்னால் இது என்னவாக இருக்கும்? இதற்கு பெயர் தான் மிகை நிரம்பலாக இருக்க போகிறது. சோ இந்த பகுதியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த 56 அலகுகள் இருந்து இந்த பகுதியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பேரு தான் மிகை நிரம்பலாக இருக்க போகிறது. ரைட். இது எல்லாருக்கும் புரியுது தானே? Hope everyone can relate with this. சோ இதை நம்ம சொல்லலாம்
right, மிகை நிரம்பல். I will write it in English. Excess supply. Okay, மிகை நிரம்பல். So மிகை நிரம்பல் எத்தனை அலகுகள் காணப்படுகிறது இங்கு? 21 யூனிட்ஸ் காணப்படுது. இது எல்லாருக்கும் புரியுதா? முதல்ல இந்த 21 நாம் எப்படி கண்டுபிடிச்சோம்ங்கிறது எக்ஸஸ் சப்ளை, ரைட்? சோ இது மார்க்கெட்ல அதிகமாக காணப்படுகிறது. சோ இந்த விஷயம் நடக்குது, இதுதான் நடக்குது. இதை நீங்க பாயிண்டாக கொடுக்கணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி 72 ரூபாவாக அந்த குறைந்தபட்ச விலையை விதித்ததன் காரணமாக என்ன ஒரு மீள முடியாத இழப்பு ஏற்பட்டது என்பதுதான். சோ இந்த மீள முடியாத இழப்பை நாம கண்டுபிடிக்கணும் சொல்ல நமக்கு நுகர்வோன் மிகை என்பது தெரிய வேண்டும், உற்பத்தியாளனுடைய மிகை என்பது நமக்கு தெரியணும். Right. So we have to take consumer surplus also producer surplus, right? Right. So இந்த consumer surplus ஐயும் இந்த producer surplus ஐயும் நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா முதலாவது நுகர்வோன் மிகை என்கின்ற கான்செப்ட் என்ன சொல்லுது, உற்பத்தியாளன் மிகை என்கின்ற கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியணும். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நுகர்வோன் மிகை உற்பத்தியாளன் மிகைங்கிற கான்செப்டை பத்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நுகர்வோனுக்கு கிடைத்த விலை, நுகர்வோனுக்கு கிடைக்க விரும்பிய விலை, அதாவது நுகர்வோன் எவ்வளவுக்கு பொருட்களை எவ்வளவு பொருட்களை வாங்குவதற்காக எவ்வளவு மார்க்கெட்ல கொடுத்தான் என்பதும் ஆகக்கூடிய கேள்வியினுடைய விலை என்பதும் உங்களுக்கு தெரியணும். அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த பொருள் சமநிலை விலை இங்க இருக்கக்கூடியது சமநிலை விலை. அதாவது நம்ம இப்ப பார்க்க போற ஸ்டூடெண்ட்ஸ் குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கப்படுவதற்கு முன்னர் என்ன நடந்திருக்கும் என்பதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். சோ இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இங்கு விற்கின்ற விலை. இந்த சமநிலை விலை என்பது நமக்கு இது வரைக்குமே இப்போதைக்கு வரைக்கும் தெரியாது, பட் சமநிலை விலையில தான் மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கொள்வோம். சோ இந்த சமநிலை விலையில இருந்து, ரைட், இந்த சமநிலை விலை இங்க இருக்குன்னு சொன்னால் இந்த சமநிலை விலையில் இருந்து ஆகக்கூடிய கேள்வியின் விலைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னால் இந்த தூரம் வரைக்கும் ஆகக்கூடிய கேள்வியினுடைய விலை என்பது இருக்கும். சோ இந்த ஆகக்கூடிய கேள்வியின் விலை நமக்கு தெரியணும், அதே மாதிரி சமநிலை விலை என்பதும் தெரியணும். அதே சமயம் சமநிலை தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமநிலை தொகை என்பது இவ்வளவு அலகுகளாக இருக்க போகிறது. இந்த சமநிலை தொகை என்பது இங்கு வரக்கூடிய அளவுக்கும் இருக்க போகிறது, ரைட்? அப்போ இந்த பரப்பு தான் நமது நுகர்வோனினுடைய மிகையாக இருக்க போகிறது, ரைட்? சோ இட் வில் பி திஸ் ஒன். சோ இதுதான் நுகர்வோனினுடைய மிகையாக இருக்க போகிறது. சோ இதுக்குள்ள வரப்போற ஏரியாவை நாம சரியாக பண்ணினோம்னு சொன்னா தட்ஸ் இட், ரைட்? சோ ஐ வில் draw it carefully. சோ இந்த ஏரியா தான் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நுகர்வோனினுடைய மிகையாக அந்த மார்க்கெட்ல இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. இது எல்லாருக்கும் கிளியரா? How we have got this, right, in the figures. சோ இந்த பகுதி தான் யாருமே வந்து எந்த ஒரு தலையீடுமே இடாமலுக்கு எந்த ஒரு குறைந்தபட்ச விலையும் விதிக்கப்படாமல் இருந்தால் நுகர்வோன் செலுத்திய விலைக்கும் ஆகக்கூடிய கேள்வியின் விலைக்கும் அங்கு நிலவக்கூடிய சமநிலை தொகைக்கும் இடையிலான இந்த பரப்பு தான் நுகர்வோனுடைய மிகையாக காணப்பட போகிறது. இப்ப நமக்கு தேவையானதெல்லாம் என்ன? இந்த முக்கோணத்தினுடைய பரப்பு. சோ இந்த முக்கோணத்தினுடைய பரப்பை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் இந்த புள்ளி நமக்கு தேவை, சில புள்ளிகள் நமக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கு. சோ என்னென்ன புள்ளிகள் நமக்கு தேவைப்படும் சொன்னால் இந்த இடத்துல நிலவக்கூடியது என்ன, அதே மாதிரி இந்த இடத்துல நிலவக்கூடியது என்ன, இந்த தொகை என்ன, இவ்வளவு விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேரு தான் ஒவ்வொரு பேர்களுக்கும், அதாவது சமநிலை விலை என்று சொல்லப்படுவது, ஆகக்கூடிய கேள்வியின் விலை என்பது, சமநிலை தொகை என்கின்ற இந்த 3 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், ரைட்? சோ முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் சமநிலை விலையையும் சமநிலை தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நமக்கு தெரியும் சமநிலை விலையிலையும் சமநிலை தொகையிலையும் என்ன மாதிரி காணப்படும் சொன்னால் கேள்வியும் நிரம்பலும் ஒன்றுக்கொன்று சமனானதாக காணப்படும், ரைட்? சோ QD சமன் QS என்கின்ற ரீதியில இருக்கும். So let's have it, right? So QD சமன் QS ஆக இருக்கிற நிலைமைதான் சமநிலை விலையையும் சமநிலை தொகையுமாக இருக்க போகிறது. சோ QD நமக்கு தெரியும் 180/2p ஆக இருக்கிறது. அதே சமயம் QS நமக்கு தெரியும் -15/p ஆக இருக்கிறது, ரைட்? சோ இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் 180/15p நம்ம கொண்டு வந்தோம், 15 கொண்டு வந்தோம்னா சக 15 ஆக போகிறது. 2p plus 1p it will be equal to 3p. so 3p சமன் எவ்வளவாக காணப்படும்? p என்பது எவ்வளவாக காணப்படும்? சுருக்கமா சொல்லுங்க பாப்போம், உங்களோட மேத்ஸ் நாலேஜை வச்சு சொல்லுங்களே. what it will be? p சமன் 65 ஆக இருக்க போகிறது, கரெக்ட்?
ஸோ பி சமன் 65 ரூபாவாக இருக்க போகிறது. ஸோ இதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த பி சமன் 65. ஸோ முதலாவது பி சமநிலை விலை என்பது 65 ரூபாவாக இருக்க போகிறது என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல வரக்கூடிய விஷயம் 65 ரூபாவாக இருக்க போகிறது. ரைட். சோ இப்ப அடுத்தது நமக்கு தேவை இந்த 65 ரூபாய் விலையில் சமநிலை தொகை, அதாவது அது கேள்வி தொகையாகவும் இருக்கலாம், அது நிரம்பல் தொகையாகவும் இருக்கலாம். அந்த தொகை தான் சமநிலையாக இருக்கும். சோ நீங்க ரெண்டு சமன்பாட்டுல போட்டாலும் ஒன்று தான் வரணும். பிகாஸ் ஒன்றும், அதாவது ஒன்றை ஒன்று வெட்டி செல்கின்ற ஒரு இடம் தான் இது. கியூடியும் சரி, கியூஎஸ் கோடும் சரி, ரெண்டுமே சமனாக இருக்கின்ற இடம். அப்ப நீங்க என்ன செய்யலாம், நீங்க உங்களுடைய கியூஎஸ்னுடைய ஈக்குவேஷன்ல போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், உங்களினுடைய கியூடியினுடைய சமன்பாட்டுல போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா லெட்ஸ் ஹேவ் இட். இப்ப பாருங்க, இதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கியூடி கோட்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் கியூடி சமன், இப்ப உங்களுக்கு விலை தெரியும், கியூடி சமன் 180 சயர் 2 பி சொன்னால் 2 தர 65 ரூபாய் விலை. இந்த 65 ரூபாய் விலையில உங்களுக்கு எவ்வளவு வரும் சொல்லலாம். எவ்வளவு வரும் உங்களுக்கு சொல்லுங்க. how much it will be? It will become as 50, right? so இங்க 50 யூனிட்ஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நீங்க QS ல போட்டாலும், QS சமன்பாட்டுல போட்டாலும் ஒரே விஷயம் தான் வரணும். பாருங்க, QS சமன் -15 சக பி என்று சொல்லி இருக்குது. ரைட். இப்போ உங்களுக்கு தேவை 65 ரூபாய் விலையில் எவ்வளவுக்கு நிரம்பல் காணப்படும் என்பது. சோ 65 ரூபாய் விலை QS சமன், சோ QS சமன் -15 சக விலை வந்துட்டும் 65 ரூபாவாக இருந்தால் மறுபடியும் எவ்வளவு வரப்போகிறது, இங்கும் QS சமன் என்னவாக இருக்கும், 50 தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் சமநிலை தொகை என்பது அந்த குறித்த ஒரு விலையில் டிமாண்டும் சரி சப்ளையும் சரி ஒன்றாகத்தான் இருக்கும். சோ இங்க வரக்கூடிய இந்த தொகை வந்துட்டும் 50 என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். அப்ப நமக்கு என்னென்ன விடயங்கள் தெரிந்து விட்டது, இந்த முக்கோணத்தினுடைய பரப்பை காண்பதற்கான இந்த அடிப்பரப்பு, ரைட், அதுவும் தெரியும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த சமநிலை விலையும் தெரியும். நமக்கு அடுத்ததாக தெரிய வேண்டியது ஆகக்கூடிய கேள்வியின் விலை. ஆகக்கூடிய கேள்வியின் விலை, அந்த கேள்வி கோடு விலையச்சை எந்த இடத்துல வெட்டி செல்லுது, அதுதான் அந்த கேள்வி கோட்டுக்குரிய ஆகக்கூடிய விலை. பிகாஸ் விலையச்சு என்பது என்னவாக காணப்படும், அதிகரித்து கொண்டே போகும் விலை. சோ இந்த கேள்வி கோடானது விலையச்சை எங்க வெட்டுதோ அதுதான் அந்த பொருளுக்கான ஆகக்கூடிய விலை. கன்சியூமர் எவ்வளவுக்கு மேக்சிமம் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க என்கின்ற விலை. சோ அந்த விலையை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்டா ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் ஒரு கேள்வி கோட்டினுடைய ஒரு புள்ளி தான். அப்போ இது எப்ப இருக்கும்னு சொன்னால், இந்த கேள்வி கோட்டினுடைய இந்த பி, இந்த பிரைஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எதுல இருக்கணும்னு சொன்னால், இந்த கியூடி ஆனது, இந்த கியூடி ஆனது கேள்வி தொகையானது 0வாக மாறும்போது யாருமே வாங்க மாட்டாங்க, இந்த விலைக்கு வித்தா யாருமே வாங்க வர மாட்டாங்கிற நிலைமை எப்ப உருவாகும் சொன்னால், இந்த கியூடி என்பது 0வாக இருக்கும் போது இதனுடைய பிரைஸ் என்பது என்னன்னு கண்டுபிடிச்ச மாட்டா. சரி, சிம்பிளா அப்ப பாருங்க, நமக்கு தெரியும் நம்மளோட டிமாண்ட் கர்வினுடைய சமன்பாடு நமக்கு தெரியும். QD சமன் 180 டேக் அவே 2p என்பது தெரியும். இப்ப நம்ம இதுல எதை 0வாக்கணும், நம்ம 0வாக்க வேண்டிய விஷயம் QD. தொகையச்சை 0வாக்கினால் அந்த டைம்ல விலையச்சில எவ்வளவுக்கு மேக்ஸிமம் பிரைஸ் இருக்கு என்பது. சோ QD சமன் 0வாக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 180 டேக் அவே 2p சொல்லி வரும். அப்ப -2p இங்க வந்துச்சுன்னு சொன்னால் 2p ஆக வரும். then it will become 180. then 180 ரெண்டால நம்ம டிடக்ட் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் எவ்வளவு வரப்போகிறது பிரைஸ், it will be 90. அப்படின்னு சொன்னால் இந்த ஆகக்கூடிய கேள்வியின் விலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 90 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஆகக்கூடிய கேள்வியினுடைய விலையாக இருக்க போகிறது. சோ நுகர்வோன் மிகையை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் we have done. ரைட். சோ இப்ப இதை பார்த்தாச்சு. நாம இப்ப நுகர்வோன் மிகையை நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ இப்ப நம்ம கண்டுபிடிச்ச மெத்தட் எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ we will raise it. so we don't need this calculations. ரைட். இப்போ நாம பார்க்க போறது இந்த நுகர்வோன் மிகையை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சோ நுகர்வோன் மிகையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னால் we need to do இந்த குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் விதிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த நுகர்வோன் மிகை நம்ம பார்ப்போம். கன்சியூமர் சர்ப்ளஸ். ஐ டோன்ட் நோ கைஸ், இந்த புது இது வந்து ஜூம்ல வெளியிட்ட ஒரு புது ஒயிட் போர்ட். இது இந்த ஒயிட் போர்ட்ல வந்து தமிழ்ல டைப் பண்ணன்னு சொன்னா அது வருது இல்ல. சோ ஐ வில் டைப் இன் இங்கிலீஷ் ஆல்சோ, அதர்வைஸ் we have to use the old white board. ரைட். சோ கன்சியூமர் சர்ப்ளஸ் ன்னு சொல்லக்கூடிய நுகர்வோன் மிகையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தெரியும் இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லு, நமக்கு ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும்.
ஒன்று, நுகர்வோனுக்கு கிடைத்த விலை என்பது இந்த மார்க்கெட்ல 65 ரூபாய் படி இந்த நுகர்வோனுக்கு இந்த பொருளுக்கான விலை வந்துட்டு கிடைக்கிறது. இது நுகர்வோனுக்கு கிடைத்த விலை, ரைட்? அதே சமயம் இந்த 65 ரூபாய் விலையில இருந்து 90 ரூபாய் விலை ஆகக்கூடிய கேள்வியின் விலையாக இருக்குது. சிம்பிளா ஸ்டூடெண்ட், இந்த மெத்தட்டை விட நீங்க அந்த முக்கோணத்தினுடைய பரப்புங்கிறது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அரைதர, அடிதர, செங்குத்து உயரம்ங்கிறது நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகிறது? 1/2 அரைதர. இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பகுதியை நீங்க கண்டுபிடிக்கணும். அடிப்பகுதி என்பது என்ன? இந்த 50 இருக்க போகிறது. 0ல இருந்து 50 இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பகுதியாக இருக்க போகிறது. அதே சமயம் செங்குத்து உயரத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் 90க்கும் 65க்கும் இடைப்பட்டதாக இருக்க போகிறது. 90ல இருந்து 65 போனுச்சுன்னா எவ்வளவு? It should be what? It should be 25. ரைட்? 25 இருக்க போய். அப்ப ஆன்சர் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? கன்சியூமர் சர்ப்ளஸ் என்று எவ்வளவு வரப்போகிறது? How much the consumer surplus? பொருளாதார நுகர்வோனுடைய மிகை என்பது எவ்வளவு வரப்போகிறது? 625. எங்க 1250 வருது? ரைட்? That is 625, right? Am I correct? ரைட்? 625 இருக்க போகிறது. இதாங்க நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ். அதே சமயம் இங்கு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் என்ன? உற்பத்தியாளனுடைய மிகை. உற்பத்தியாளனுடைய மிகையை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, உற்பத்தியாளனுடைய மிகையை நம்ம கண்டுபிடிக்கணும். முதலாவது உற்பத்தியாளனுடைய மிகை என்பது நமக்கு என்ன என்று தெரியணும். ரைட்? உற்பத்தியாளனுடைய மிகை என்ன? உற்பத்தியாளன் விற்ற விலை, அதாவது நிரம்பலாளனுடைய விலை என்று நம்ம சொல்லுவோம். இந்த நிரம்பலாளனுக்கு கிடைத்த விலை, அதே போல உண்மையான ஆக குறைந்த நிரம்பலினுடைய விலை. சோ இது இந்த சமநிலைப்படி, அதாவது இங்கு குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கப்படுவதற்கு முன்னர் 65 ரூபாய் விலைதான் நுகர்வோனுக்கு கிடைத்ததும், அதே 65 ரூபாய் விலைதான் உற்பத்தியாளனுக்கு கிடைத்தது. சோ அப்ப நாம இதை பார்த்தோம்னு சொன்னால் இது எந்த பரப்பாக இருக்கும் சொல்லி பார்த்தா, we can draw that. It will be this. ரைட்? சோ 65 ரூபாய் விலை என்பது நிரம்பலாளன் விற்ற விலை. அதே மாதிரி ஆக குறைந்த நிரம்பலினுடைய விலை என்பது இந்த பாயிண்ட்ல இருக்க போகிறது. அதே போல இந்த சந்தையில் பரிமாற்றப்படுகின்ற அளவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சமநிலை தொகைக்கு போகும். சோ இந்த கோட்டுகளுக்கு இடைப்பட்ட இந்த தூரம் தான் என்னவாக இருக்க போகிறது பாத்தீங்கன்னு சொன்னால், இட் வில் பி த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். உற்பத்தியாளனுடைய மிகை என்பது இதுவாகத்தான் இருக்க போகிறது. சோ இந்த பரப்பு தான் உற்பத்தியாளனுடைய மிகையா இருக்க போகுது. சோ இந்த உற்பத்தியாளனுடைய மிகையை நான் கண்டுபிடிச்சது எல்லாருக்கும் விளங்கிச்சா? ரைட்? Does it make sense, guys? சோ இந்த பகுதி உற்பத்தியாளனுடைய மிகையாக இருக்க போகிறது. அப்ப நமக்கு இதுல இந்த பகுதியை கண்டுபிடிப்பதற்கான அடி, இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பகுதி நமக்கு தெரியும் 50 என்று சொல்லி. அதே சமயம் இந்த முக்கோணத்தினுடைய செங்குத்து உயரம் நமக்கு தெரிய வேண்டும். சோ அதுக்கு நாம ஆக குறைந்த நிரம்பலினுடைய விலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்டை நாம கண்டுபிடிக்கணும். ரைட்? சோ இந்த பாயிண்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அதாவது ஆக குறைந்த நிரம்பலினுடைய விலை, அதாவது நிரம்பல் கோடானது விலையச்சினை வெட்டி செல்கின்ற இடம் ஆக குறைந்தது என்று வரும். நான் சொல்ற இந்த பாயிண்ட் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே? நாம ஏன் கேள்வி கோட்டினுடைய இதை சொல்லும் போது ஆக கூடிய கேள்வியின் விலை என்று சொல்லியும், நிரம்பல சொல்லும் போது ஆக குறைந்த நிரம்பலினுடைய விலை என்று சொல்லியும் சொல்றது புரியுதானே? காரணம் என்னன்னு சொன்னால், நிரம்பல் கோடானது விலையச்சை வெட்டி செல்லும் போது ஆக குறைந்த விலையில் தான் வெட்டி செல்லும். அதே சமயம் கேள்வி கோடானது விலையச்சினை வெட்டி செல்லும் போது ஆக கூடிய விலையில தான் வெட்டி செல்லும். பிகாஸ் நிரம்பல் கோடு என்பது கீழிருந்து மேல் நோக்கி செல்கின்ற ஒரு கோடு, கேள்வி கோடு என்பது மேலிருந்து கீழ் நோக்கி செல்லுகின்ற ஒரு கோடு. ரைட்? அதனால தான் நம்ம அப்படி யூஸ் பண்றோம். சோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், மறுபடியும் நமக்கு என்ன விஷயம் தெரியும்? இது ஒரு நிரம்பல் கோடு. அதே மாதிரி இந்த நிரம்பல் கோட்டினுடைய இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த QD QS இந்த நிரம்பலானது 0வாக இருக்கும் போது, சாரியா, இந்த விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அச்சில இந்த இது 15 வந்துட்டு எப்படி வருது? வெயிட், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். இங்க QS is equal to -15 plus -15 plus P ஆக இருக்கிறது. இப்ப நமக்கு தேவை இந்த விலை தான் நமக்கு தேவை. ரைட்? இந்த விலை தேவை. QS நமக்கு தெரியும் 0 ஆகும் போது என்ன பிரைஸ் இருக்கும்னு பார்ப்போம். No, we know the QS, right? We know the QS. QS is -15.
minus 15 is the QS. Quantity of supply வந்துட்டு தொகையச்சை வெட்டுவது minus 15 இருக்குது. இதன் போது விலை தான் நமக்கு தேவையாக காணப்படுகிறது. ஸோ minus 15 plus P இதுதான் நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகிறது? minus 15. ரைட். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தேவை இந்த பகுதி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நிரம்பல் கோட்டில நமக்கு எவ்வளவுக்கு காணப்படும் என்பது நமக்கு தேவை. We need the price, but actually we know the QS should be 0. So இந்த QS என்பது QD or QS இதுல வரப்போகிறது. இதுல இந்த QS என்பது 0 ஆகும் போது எவ்வளவுக்கு விலை காணப்படும் என்பதுதான் நமக்கு தேவையான விஷயம். So QS சமன் minus 15 சக P என்று சொல்லி நமக்கு தெரியும். அதே சமயம் QS என்பது 0 ஆக்கப்படும் போது என்ன விலை நிலவுது என்பதுதான் நமக்கு தேவையான விஷயம். ஸோ இங்க minus 15 சக P என்று சொல்லி வரப்போகிறது. ஸோ minus 15 இங்க வந்துச்சுன்னு சொன்னால் 15 இருக்க போகிறது. 15 சமன் P இருக்க போகிறது. ஸோ இப்படித்தான் இந்த இடத்துல காணப்படுகின்ற இந்த 15ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கு. ரைட். இது புரிஞ்சுதா? இந்த 15 எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொல்லி. Right? Is it clear to all? Cool. Right. இப்போ இது நமக்கு தெரியும். சோ இதன் அடிப்படையில நம்மளால என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் நமக்கு இந்த உற்பத்தியாளர் மிகைங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ உற்பத்தியாளர் மிகை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் உற்பத்தியாளர் மிகை. சோ உற்பத்தியாளர் மிகை. Producer surplus. ரைட். சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிற முக்கோணம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அறத்தர அடிப்பகுதி பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகிறது? 50. அதே 50 அடியாக இருக்க போகிறது. செங்குத்து உயரம் வந்து 65 இருந்து 15 எவ்வளவு வரப்போகிறது? How much? 50 வரப்போகிறது. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் பொருளாதார மிகை எவ்வளவாக வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? 1250 வரப்போகிறது. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட பொருளாதார மிகையாக வரப்போகிறது. சோ இந்த பொருளாதார மிகை 1250 என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே நுகர்வோன் மிகையை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். நுகர்வோன் மிகையை கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 625 என்று சொல்லி. சோ பொருளாதார மிகை என்பது இந்த பொருளாதாரத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு குறைந்தபட்ச விலையுமே விதிக்கப்படுவதற்கு முன்னர் நுகர்வோன் மிகை என்பது 625 பொருளாதார மிகை 1250 உற்பத்தியாளர் மிகை 1250 இருந்தால் பொருளாதார மிகை எவ்வளவாக இருந்திருக்கும்? 1875 பொருளாதார மிகை என்பது இருந்திருக்க போகிறது. ரைட். குட். இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த 72 ரூபாய் என்பது ஒரு குறைந்தபட்ச விலையாக விதிக்கப்பட்டதன் பின்னர் என்ன நடந்துச்சு? இந்த பொருளாதார மிகை 1875 இருந்த பொருளாதார முறை மிகை எவ்வளவுக்கு குறைவடைந்துச்சு? அதனைத்தான் நாம சமூகத்தினுடைய இழப்பு அல்லது மீள முடியாத இழப்பு என்று நம்ம சொல்ல முடியும். ரைட். இப்ப முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்ன நடக்கும்னு சொன்னால் நுகர்வோன் மிகையை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். நுகர்வோன் மிகையை எப்ப கண்டுபிடிக்கணும்? எல்லாமே நடந்து முடிஞ்சது பிறகு உண்மையிலேயே நுகர்வோனுக்கு கிடைத்த விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த 72 ரூபாய் என்பது ஒரு குறைந்தபட்ச விலை. இது ஒரு சட்டம். இதுக்கு குறைய நீங்க யாருமே வாங்கவும் கூடாது, யாருமே விற்கவும் முடியாது. இதுதான் நாங்க வச்சிக்கிற விலைன்னு சொன்னால் நுகர்வோனுக்கு எவ்வளவு ரூபாவில் கிடைக்கும்? How much should be the price? நுகர்வோனுக்கு கிடைத்த விலை குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கப்படும் போது எவ்வளவாக இருக்க போகிறது? 72 ரூபாய். 65 ரூபாய்க்கு மார்க்கெட் தீர்மானிச்ச பிரைஸ் மெக்கானிம்ங்கிற விலை பொறிமுறை தொழிற்பட்டு கேள்வி நிரம்பல் சக்திகளின் மூலமாக தீர்மானிக்கப்பட்ட பிரைஸ் 65 ரூபாய் தான். ஆனா கவர்மெண்ட் வந்து நாங்க உற்பத்தியாளர்களை பாதுகாக்க போறோம், குறைந்தபட்ச விலை என்பதை விதிக்க போறோம், 72 ரூபாய்க்கு விற்கணும், அவங்களுக்கு நிறைய சல்லி கிடைக்கணும் உற்பத்தியாளர்களுக்கு முடிவு எடுத்து செஞ்சாங்கன்னு சொன்னா 72 ரூபாய் தான் மார்க்கெட்ல உண்மையிலே விற்கப்பட போகுது. அப்போ 72 ரூபாய் என்பதுதான் நுகர்வோனுக்கு கிடைத்த ஒரு விலையாக இங்க இருக்க போகிறது. ரைட். So we will take a good green color. Okay. So இந்த 72 ரூபாய் என்பது நுகர்வோனுக்கு கிடைத்த விலை. அதே சமயம் ஆகக்கூடிய கேள்வியின் விலை என்பது மாறப்போவது கிடையாது. அது இதுதான் ஆகக்கூடிய கேள்வியினுடைய விலை. நாம ஏற்கனவே அதை கண்டுபிடிச்சிருந்தோம். 90 என்று கண்டுபிடிச்சிருந்தோம் ஆகக்கூடிய கேள்வியினுடைய விலை. ரைட்.
சோ அது மாற போறதும் கிடையாது. அதே சமயம் இங்கு 72 ரூபாய் விதிக்கப்பட்டால் 72 ரூபாய் விதிக்கப்பட்டால் நுகர்வோன் எவ்வளவு பொருட்களை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு பாக்குறதுக்கு நம்ம எங்க செய்யணும்னு சொன்னால் இந்த 72 ரூபாய் விலையில் இருந்து நாம போக வேண்டிய இடம் கேள்விக்கோடாக இருக்கிறது. சோ இந்த கேள்விக்கோடு போட்டோம்னா 36 பொருட்களை அவன் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான். 72 ரூபாய் விலையில ஆகக்கூடிய கேள்வியின் விலை 90ஆக இருந்தால் இந்த பரப்பு தான், இந்த மூன்றுக்கும் இடையிலான முக்கோணத்தினுடைய பரப்பு தான் இந்த குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கப்பட்டதன் பின்னரான பகுதியாக நமக்கு வரப்போகிறது. சோ அப்ப இதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எந்த பகுதின்னு சொன்னால் நுகர்வோனுக்கு கிடைத்த விலை 72 ரூபாய், ஆகக்கூடிய கேள்வியின் விலை 90. அதே சமயம் நுகர்வோன் வாங்குவதற்கு ரெடியாக இருப்பது இந்த 36 அலகுகளை மாத்திரம்தான். டிமாண்ட் அதுக்கு தான் காணப்படுது. சோ இந்த பகுதி தான் நுகர்வோனினுடைய மிகையாக மாறப்போகின்ற ஒரு பகுதியாக இருக்க போகிறது. ரைட், இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கப்பட்டதன் பின்னர் நுகர்வோனினுடைய மிகை பகுதி என்பது நம்ம கிரீன் கலர்ல நம்ம காட்டியிருக்கிற ஒரு விஷயம். ரைட், இதை நம்மளால இப்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். பிகாஸ் எல்லா நம்பர்ஸும் நம்ம கிட்ட இருக்குது இந்த முக்கோணத்தினுடைய பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் எப்போ குறைந்தபட்ச விலைக்கு பின்னர், ரைட், குறைந்தபட்ச விலைக்கு பின் என்ன நடந்துச்சு இந்த நுகர்வோன் மிகைக்கு பார்த்தோம்னு சொன்னால் ரைட், நுகர்வோய் மிகை சமன் அறதர அடித்தர செங்குத்து உயரம் ஃபார்முலாவை போட்டோம்னு சொன்னால் அடிப்பகுதி எவ்வளவு காணப்படுகிறது? 36ஆக காணப்பட போகிறது. செங்குத்து உயரம் பாத்தீங்கன்னு சொன்னால் 90க்கும் 72க்கும் இடையில் எவ்வளவாக இருக்கும்? 90க்கும் 72க்கும் இடையில் how much? 90க்கும் 72க்கும் இடையிலான வித்தியாசம் இன்னும் அதுலயும் டவுட்டா? சில பேர் 18, சில பேர் 28. ரைட், actually it should be 18, ரைட்? 18ஆக இருக்க போகிறது. ரைட், அப்ப நுகர்வோன் மிகை எவ்வளவாக வருது? How much is the consumer surplus amount? It should be 324, 324 இருக்குது. அப்ப என்ன நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? ஏற்கனவே நாம கண்டுபிடிச்சோம் 625 சொல்லி. 625ஆக இருந்தது 324 324ஆக என்ன வந்திருக்குது? குறைவடைந்திருக்கிறது. இது முதலாவது ஒரு விஷயம். ரைட், அதே மாதிரி இந்த உற்பத்தியாளன் மிகைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், உற்பத்தியாளன் மிகைக்கு என்ன நடக்கும் சொல்லி முதலாவது உற்பத்தியாளனுடைய மிகை என்பது என்ன? நிரம்பலாளனுக்கு கிடைத்த விலை. எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நினைவு வச்சு கொள்ளுங்க, நிரம்பலாளனுடைய விலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி தந்திருக்கின்றேன். நிரம்பலாளனுடைய விலை என்பது ஒரு குறைந்தபட்ச விலையோ அல்லது வரி விதிப்போ எது நடந்தாலும் சரி, பழைய நிரம்பல் கோட்டை நோக்கி நீங்க வரணும். அந்த பழைய நிரம்பல் கோடு சந்திக்கின்ற இடத்திலிருந்து விலையச்சை நோக்கி போகின்ற இடம்தான் இந்த நிரம்பலாளனுடைய விலையாக இருக்க போகிறது. சோ இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் 72 ரூபாய் என்பது இங்கு விதிக்கப்பட்ட ஒரு குறைந்தபட்ச விலை. சோ இந்த 72 ரூபாய் விலையில நீங்க 72 ரூபாய் விலையில எவ்வளவுக்கு நிரம்பலாளன் வந்து இந்த நிரம்பலாளனுடைய இது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும் சொன்னா, நிரம்பலாளனுடைய விலை என்பது எவ்வளவு காணப்படுதுன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் 72 ரூபாய் விலையில இருந்து அப்படியே வாங்க. ரைட், சோ இந்த 72 ரூபாய் விலையில 36 அலகுகள் பரிமாற்றப்படுகிறது என்று சொன்னால் இந்த 36 இந்த அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்க நிரம்பல் கோட்டை இது சந்திக்க போகிறது. சோ நிரம்பல் கோட்டை சந்திக்கின்ற இடத்தில் இருந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் விலையச்சை நோக்கி போங்க. இங்க இருக்கக்கூடிய விலைதான் நிரம்பலாளனுடைய விலையாக இருக்க போகிறது. ரைட், சோ நமக்கு தேவையானது இங்க இருக்கக்கூடிய இந்த பாயிண்டாக இருக்க போகிறது. சோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய விலைதான் நிரம்பலாளனுடைய விலை. இது நான் உங்களுக்கு தியரிஸ்லயே நான் உங்களுக்கு படிச்சு தந்திப்பேன். இது புரிஞ்சுதா முதல்ல என்னன்னு சொல்லி? குறைந்தபட்ச விலையில இருந்து 36 அலகுகளுக்கு இங்க பரிமாற்றம் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லி விருந்துச்சென்று சொன்னால் அந்த 36 அலகுகளுக்கும் நிலவக்கூடிய நிரம்பலாளனுடைய விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், சோ ஹோப் எவ்ரிவன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்களுக்கு வீடியோஸ்ல நான் கிளியரா தியரிஸ்ல நான் சொல்லி தந்திப்பேன். ஓகே, இப்போ இந்த விலையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? எஸ், நமக்கு நிரம்பல் கோட்டினுடைய சமன்பாடு தெரியும். சோ இதுல நிலவக்கூடிய நிரம்பல் தொகையும் நமக்கு தெரியும். 36 அலகுகள் என்பதும் தெரியும். அப்ப ஈஸியாக நம்மளால என்னதை கண்டுபிடிக்க முடியும்? விலையினை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் QS எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது QS சமன் நமக்கு தெரியும் -15 சக P என்று சொல்லி இருக்கிறது. இப்ப நமக்கு தெரிய வேண்டியது விலை.
QS என்பது நமக்கு தெரியும், 36 அலகுகள் என்பது நமக்கு தெரியும். அப்போ -15 நமக்கு தெரிய வேண்டியது P ஆக இருக்கிறது. சோ 36 சக 15, 36 சக 15 சமன் என்னவாக இருக்கும்? P ஆக இருக்கும். அப்ப எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ்? How much it should be? It should be so 51 ரூபாவாக இருக்க போகிறது. So let's take it that. So இது 51 ரூபாவாக இருக்க போகிறது. ரைட். அப்ப 51 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் இப்ப நம்மளால என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? உற்பத்தியாளனுடைய மிகையை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமாக இருக்கும். ரைட். உற்பத்தியாளனுடைய மிகை என்பது என்ன? நிரம்பலாளனுக்கு கிடைத்த விலைக்கும் ஆக குறைந்த நிரம்பல் விலைக்கும் பரிமாற்றப்படுகின்ற இந்த தொகைக்கும் இடையிலான தொகையாக நம்ம பார்க்க போறோம். அப்ப நமக்கு we will take a good yellow color, right? Let's take an yellow color. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன பகுதியாக இருக்கும்னு சொன்னால் நிரம்பலாளனுடைய அவனுக்கு கிடைத்தது உண்மையிலேயே வெறும் ஒரு ரைட் 51 ரூபாய் விலைத்தான் அவனுக்கு கிடைச்சது. ஆக குறைந்த நிரம்பலினுடைய விலை 15. ஸோ இதுல இருந்து நீங்க போனீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியாக இருக்க போகிறது தான் நிரம்பலாளனுடைய உற்பத்தியாளனுடைய மிகையாக இருக்க போகிறது. ரைட். ஸோ இந்த பகுதியாக இருக்க போகிறது. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் இந்த உற்பத்தியாளன் மிகை, ஸோ அதுக்கும் அறத்தர அடித்தர செங்குத்து உயரம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஸோ அறத்தர அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் that will become 36. செங்குத்து உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 15க்கும் 51க்கும் இடையில how much guys? 15க்கும் 51க்கும் இடையில எவ்வளவு இருக்க போகிறது? 36 இருக்க போகிறது. Again, is it 36? Right? Okay, 36. So, how much it will become? எவ்வளவாக இருக்க போகிறது? 648 468 கணக்கீட்டுல வலுத்திருத்தத்துல புலவாரமாய் தான் வருது நீங்க சொல்றது. 648 468 எல்லாம் ரைட். 2-3 பேர் அதை சொல்றீங்களே. how much? Actually it should be 648, right? 648 ஆக இருக்கணும். ரைட். 648. அப்போ இங்கு பொருளாதார மிகையை நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சு நம்மளால சொல்ல முடியும். சோ பொருளாதார மிகை என்பது இரண்டையும் கூட்ட வருவது. சோ பொருளாதார மிகை இந்த குறைந்தபட்ச விலை என்பது விதிக்கப்பட்டதன் பின்னர் எவ்வளவாக காணப்படும்? 324 plus 648, ரைட். 1250 ஆக இருந்தது, 648 குறைஞ்சிக்குது. அப்ப எவ்வளவு உண்மையிலே வந்திக்குது? இப்ப ஆல் டுகெதர் 972, ரைட். சோ 972 ஆக இப்ப இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க நடந்தது என்ன? உண்மையிலேயே இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால் குறைந்தபட்ச வரி விதிப்பின் காரணமாக பொருளாதார மிகையானது 1875 மொத்தத்தில் இருந்து வெறும் 972க்கு வந்திருக்குன்னு சொன்னால் எவ்வளவுக்கு இங்க மீள முடியாத நலன் அல்லது சமூக நலன் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? 1875 take away 972. What's the difference? We have done some mistake, guys, I think. So குறைந்தபட்ச விலை விதிப்பின் நுகர்வோன் மிகை 324 கரெக்ட். பட் உற்பத்தியாளனுடைய மிகையில காணப்படுகின்ற இந்த நிரம்பலாளனுடைய விலை something we have missed. Right, guys, I think something unusual, right? ரைட். சம்திங் நாம கொஞ்சம் ரிஃபர் பண்ண வேண்டியதா, இவங்க 57ஓட மிகை நிரம்பல் 21ஐயும் கூட்டி ரைட் அது பிறகு கணிச்சு வச்சுக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் அ குட் திங். நான் கொஞ்சம் கொஞ்சம் திருப்ப மறுபடியும் என்னன்னு சொல்லி நான் பார்க்குறேன். பார்த்துட்டு உண்டு அவங்க மிஸ்டேக் விட்டிக்கிறாங்களா இல்லை நாம மிஸ்டேக் விட்டிக்கிறோமா, ஆன்சர் கொஞ்சம் ராங் ஆகுது கீழே, ரைட். ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம அதை பார்ப்போம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த MCQ கொஸ்டின். ஓகே, இதை மட்டும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு ரிமெம்பர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இதை கொஞ்சம் ரிஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தென் வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் MCQ கொஸ்டின்ஸ், ரைட். ஸோ இதுதான் என்னுடைய கடைசி கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட் தே ஹவ் டிட் இஸ் ஹியர் லைக் திஸ். நம்மளோட குறைந்தபட்ச விலை விதிப்பினுடைய இந்த எல்லாமே நம்ம செஞ்சது சரி பாருங்க. இது எல்லாமே நம்ம செஞ்சது சரி தான். we can see here, right. ஓரளவு 72 ரூபாய் எனும் குறைந்தபட்ச விலையில் மீள முடியாத நலனின் இழப்பு
நுகர்வோன் மிகை மற்றும் உற்பத்தியாளர் மிகை ஆகிய கருவிகள் குறைந்தபட்ச விலையினால் ஏற்படும் மீள முடியாத நலனிழப்பை அளவீடு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இதுல நம்ம கண்டுபிடிச்சோம் நுகர்வோன் மிகை குறைந்தபட்ச விலை விதிக்கப்படுது முன்னர் 625 சொல்லியும் உற்பத்தியாளர் மிகை 1250 சொல்லியும் கண்டுபிடிச்சோம். தென் பொருளியல் மிகை 1875 கண்டுபிடிச்சோம். அது பிறகு நம்மளோட வரைபடத்துல நாம காட்டின ஏதாவது விஷயங்கள் பிழைக்குதான்னு பார்த்தால் கிடையாது. ரைட், 90 ஆகக்கூடிய கேள்வியின் விலை, 72 இதுவாக இருக்கிறது, 65 சமநிலை விலையாக இருக்கிறது, 51 நிரம்பலாளனுடைய விலையாக காணப்படுது, 15 என்பது இந்த நிரம்பல் கோட்டினுடைய ஆக குறைந்த விலையாகவும் காணப்படுகிறது. ஸோ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சது சரிதான். தென் சமநிலை தொகை என்பதும் 50 கரெக்ட். ரைட், 57 என்பது இங்கு காணப்படுகிறது, 36 என்பது இங்கு காணப்படுகிறது. ஸோ எல்லா விஷயங்களையும் நாம சரியா தான் கண்டுபிடிச்சிருந்தோம். தென் பாருங்க, குறைந்தபட்ச விலை விதிப்பின் பின்னர் பொருளாதார மிகையின் அளவு அலகொன்றின் மீது ரூபாய் குறைந்தபட்ச விலை விதிக்கப்பட்ட பின்னர் உற்பத்தியாளர்கள் 50 அலகுகளை நிரம்பல் செய்வாங்க. ஆனால் நுகர்வோர் 36 அலகுகளுக்கு மட்டுமே கேள்வியை எழுப்புவாங்க. இதனால 21 அலகுகள் மிகை நிரம்பல் செய்யப்படும். ஸோ நுகர்வோன் மிகை, உற்பத்தியாளர் மிகை ஆகிய இரண்டுமே இங்கு வீழ்ச்சி அடையும் சொல்றாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தருவாங்க. ரைட், ஸோ 1, 2 மார்க்ஸ். அதே மாதிரி சரியான ஒரு வரைபடத்துக்கு நீங்க 3 மார்க்ஸ், உங்களுக்கு 6 மார்க்ஸ் அதுல கிடைக்கும். தென் இந்த நுகர்வோன் மிகையை சரியா கண்டுபிடிச்சிங்க சார். நமக்கு 324 நுகர்வோன் மிகையும் இங்க நமக்கு சரியாகத்தானே வந்துச்சு. we have got the 324, right? Yes, is it? That is 324. That also we have done correct. பட் குறைந்தபட்ச விலை விதிப்பின் உற்பத்தியாளர் மிகைன்னு காட்டின போதுதான் இவங்க 1404 என்று சொல்லிக்கிறாங்க. இதுல 57 சக 21. இந்த 57 இவங்க சொல்றது இந்த 57 இந்த பெறுமதியை எடுத்துக்கிறாங்க. அதே போல மிகை நிரம்பல் 21 எட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இரண்டையும் சேர்த்து அது பிறகு இது ரெண்டையும் எடுத்து இவங்க 36 பெருக்கி 2 பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதன் காரணமா 1404 என்று சொல்லி இங்க சொல்லப்படுது. ரைட், 1444. ஸோ சின்ன குழப்பம் உண்டு அதுல இருக்குது. ஸோ லெட்ஸ் சி அதுல என்னன்னு சொல்லி. ரைட், சோ குறைந்தபட்ச விலை விதிப்பினுடைய பொருளாதார மிகையாக 1404 கண்டுட்டு 1728 வருதுன்னு சொல்றாங்க. சோ குறைந்தபட்ச விலை விதிப்பின் மீள முடியாத ஒரு நலன் இழப்பு என்பது இந்த 1875க்கும் 1728க்கும் வித்தியாசமான 147 சொல்றாங்க. ஓகே, 147 என்பது கரெக்டான ஆன்சர். ரைட், சோ இதை கொஞ்சம் நான் ரிஃபர் பண்ணிட்டு என்ன விஷயம்னு சொல்லி நான் பாக்குறேன். சம்டைம் நான் கொஞ்சம் குழம்பி இருக்கலாம். லெட்ஸ் சி. ஓகே, ரைட், ஸோ இது இதனுடைய விஷயம். ஸோ இதோட நம்மளோட 2020ஆம் ஆண்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ரைட், ஸோ 2019ஆம் ஆண்டு கொஸ்டினை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கிற டைம் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க. 2019 இருக்கக்கூடிய 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், அதே மாதிரி 7வது கொஸ்டின், 5, 6, 7, தென் 8வது, எல்லாமே உங்களோட இதுல வந்திருக்கிறது தான். தென் 9வது கொஸ்டின், ரைட், 10வது, தென் 11, 12வது கொஸ்டின், 13, அப்படியே லைனாவே வந்துட்டு இருக்குது உங்களோட ஃபுல்லாவே ஓர்டர்ல. ஸோ 14, 15, ரைட். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லாவே இதுக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி 3வது கொஸ்டின். ஸோ ஓர்டர்ல இவ்வளவு கொஸ்டினையும் கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. 5வதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 15வது வரைக்குமான எம்சிக்கு, தென் 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின் 2020 பேப்பர் எடுத்து 2019 பேப்பர் எடுத்து ஃபுல்லாவே செஞ்சு பார்த்துட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, so let's see in the next economic class. Okay, right, see you guys, see you in the next class. Bye.